இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வடை செய்வோம். ஜவ்வரிசி வடை, சாபுதானா வடை. இதை ஒரு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் பொடிசாக வெட்டினது, 2 பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டினது, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு, மிளகு சீரகம் 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் ஒன்றா அதோட போட்டுக்குங்க. இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் அதனோட போட்டுக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி வடையை சாப்பிட்றத இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு தண்ணி எதுவும் விடக்கூடாது. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன வடைங்களாக தட்டி எடுத்துக்குங்க. தட்டி எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்குங்க. மீடியமாக வச்சு இந்த வடைங்களை அதில் போட்டு ரொம்ப ஹையாக வச்சு நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா மேலே மட்டும் கருகி இருக்கும், உள்ளே வேகாமல் வெள்ளையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடைங்களை சுட்டு எடுத்துக்கோங்க. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயிரும் சர்க்கரையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லஸ்ஸி இதை தொட்டு அந்த லஸ்ஸியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, அதனால் அது தண்ணியாக இருக்குது. நீங்கள் கெட்டியான தயிரில் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வடை வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.